ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதனோட கண்டினியூஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக்கில் இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1612 ஆங்கிலேயர்கள் எங்கு தங்களது முதல் தொழிற்சாலையை நிறுவினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐரோப்பியர்கள் வருகையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? டச்சுக்காரர்கள் தங்களுடைய வணிகத்தை எங்கே தொடங்கினாங்க, ஆங்கிலேயர்கள் முதல் எங்க தொடங்கினாங்க, அதே மாதிரி பிரெஞ்சுக்காரங்க எங்க தொடங்கினாங்க அப்படிங்கிறத படிக்கணும். ஆங்கிலேயர்கள் முதல்ல சூரத்துல தான் தொடங்குவாங்க. இந்தியாவில் தபால் தலைகளை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. லார்ட் டல்ஹௌசி அவர்கள் தான் தபால் தலைகளை அறிமுகப்படுத்தினாரு. அன்னி பெசன்ட் அம்மையார் எதோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னி பெசன்ட் சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்? தியாசபிக்கல் சொசைட்டி, அதாவது தியாசபிக்கல் இயக்கத்துடைய தொடர்புடையவர் தான் அன்னி பெசன்ட் அம்மையார். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. ஈவேரா பெரியார் அவர்கள் தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. இந்தியாவுடைய முதல் தேசிய கவி அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா ஹென்றி விவியன் ரெசியோ அவங்கள தான். ஹென்றி விவியன் ரெசியோ அப்படிங்கிறவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் தேசிய கவி அப்படின்னு பேர் வாங்குவாரு. வங்காள பிரிவினை எப்பொழுது நடந்தது அப்படின்னு கேட்டா அந்த சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 1905 தான் நடந்திருக்கு வங்காள பிரிவினை. தென் ஆப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியாவிற்கு காந்தியடிகள் வந்தார் அப்படின்னு கேட்டிருக்கு. 1915 தான் தென்னாப்பிரிக்கால இருந்து காந்தியடி இந்தியாவுக்கு வர்றாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடந்ததுன்னு கேட்டிருக்கு. இது எல்லாமே முக்கியமான வருஷம், சரிங்களா? சூரத் ஸ்பிளிட்டா இருக்கட்டும், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், ஜாலியன் வாலாபாக் படுகொலையா இருக்கட்டும், கிரேட் ரிவால்ட்டா இருக்கட்டும், எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடந்திருக்கு. ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1925. இந்தியாவில் பதவியில் இருக்கும் பொழுது படுகொலை செய்யப்பட்ட ஒரே வாய்ஸ்ராய் எவர் அப்படின்னு கேட்டா மயோ அப்படிங்கிறவங்கள தான். அதாவது அவங்க பதவியில இருக்கும் போதே அவங்கள கொண்டு இருக்காங்க. இந்தியாவில் பென்சிலை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா போர்ச்சுகீசியர்கள் தான் பென்சிலை இந்தியாவில் முதலா அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்தியா சுதந்திரம் 1947 இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர் அட்லி. பாகிஸ்தான் இன்னும் முஸ்லிம்களுக்கான தனிநாடு கோரிக்கையே முஸ்லீம் லீக் எப்பொழுது கோரியது அப்படின்னு கேட்டா 1940. வந்தே மாதரம் இயக்கம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்கு. முதல் ஹைதராபாத். மகாத்மா காந்தி தலைவராக பங்கேற்ற ஒரே காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு கேட்டா பெல்காம்ல வச்சு நடந்திருக்கு, சரிங்களா? இதுல மகாத்மா காந்தி தலைவரா இந்த காங்கிரஸ் மாநாட்டுல பங்கேற்றிருக்காரு. அடுத்தது செப்பாய் கிழகும் போது மத்திய இந்தியாவில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல நடந்துச்சு இல்லையா? கான்பூர்ல, லக்னோல, சென்ட்ரல் இந்தியால எல்லாமே நடந்துச்சு. அந்த சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்தியாவில் நடந்த புரட்சிக்கு இந்த செப்பாய் கழகத்துக்கு நம்ம இந்தியாவில இருந்து தலைமை தாங்கினவங்க யாரு? ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள். உடனிருந்தவர் தான் தாண்டியா தோப்பு. டல்ஹௌசி பிரபுவினால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்னது? வாரிசு இழப்பு கொள்கை தான் லார்ட் டல்ஹௌசி அவர்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா? நம்ம பார்த்திருப்போம். அதாவது வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்றது இப்போ டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ராஜாக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவர் தத்து பிள்ளை எடுத்து வளர்ப்பாரு. ஸோ அவர் இறந்த பிறகு அவரோட சொத்தும் சரி, அவருடைய பதவியும் சரி அந்த தத்து பிள்ளைக்கு போகும். ஸோ அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா தத்து பிள்ளைக்கு எப்படி சொத்து போகலாம், ஸோ நீங்கள் இறந்தப்புறம் நீங்கள் அவ்வளோத்தையுமே பிரிட்டிஷ் கிரவுன், அதாவது நீங்கள் ஆங்கிலேயர்களிடத்தில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. கீழ்கண்டவர்களுள் 1857 புரட்சியில் பங்கேற்காதவர்கள் யாருன்னு கேட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் கொடுக்கல. மராத்தியர்கள், அதாவது அது மோஸ்ட்லி ராஜஸ்தான், மராத்தி அந்த சைடு எல்லாமே அந்த செப்பாய் மியூட்னி. நம்ம சவுத் இந்தியாவும் சரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லலாம். பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்கு. 1828. தியாசபிக்கல் சொசைட்டி முதலில் உருவான நாடு எதுன்னு கேட்டா அமெரிக்கா. இஷாத் கோப்தார் அப்படிங்கிறது ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது என்னதுன்னு கேட்டா பத்திரிகை. இந்திய ஆயுத சட்டம் கொண்டு வந்தவர் லார்ட் லிட்டன் பிரபு அவர்கள் தான் இந்திய ஆயுத சட்டத்தை கொண்டு வந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்ற காரணமாக ஹூயும் அப்படிங்கிறது ஆங்கிலேய ஓய்வு பெற்ற ஒரு அலுவலர் தான் இந்த ஹியூயம் அப்படிங்கிறவங்க, சரிங்களா? இவங்க தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களில்
ஆங்கிலேய வணிகத்தளம் அமைக்க அனுமதி பெற்றவர் யார் கேட்டா சர் தாமஸ் முன்ரோ அப்படிங்கிறவங்க தான் ஆக்ராலையும் அகமதாபாத்லையும் வந்து வணிகத்தளத்தை அமைக்கிறதுக்காக அனுமதி வாங்கினது. 1674ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி அமைத்தவர் யார்? பிரான்சிஸ் மார்டின் அவர்கள். 1767 செங்கத்தில் ஹைதர் அலியை தோற்கடித்த ஆங்கிலேயர் யார் கேட்டா ஸ்மித் அவர்கள் தான் ஹைதர் அலியை வந்து தோற்கடிச்சது. 1857 கழகத்தின் போது டெல்லியில வந்து தலைமை தாங்கினவர் யார்? பகத்கான் அவர்கள் தான் டெல்லியில நடந்த ரிவால்ட்ல வந்து தலைமை தாங்கினது. நானா சாஹிப் அப்படிங்கிறவங்க வந்து யாருடைய தத்து பிள்ளை அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஷ்வா பஜ்ராவோ டூவோடைய அதாவது பேஷ்வா 2ஆம் பஜ்ராவுடைய தத்து பிள்ளை தான் நானா சாஹிப் அவர்கள். அதனாலதான் அவருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பென்ஷன் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதனாலதான் அவர் என்ன பண்ணுவாரு, தலைமை தாங்கி அந்த கழகத்தை வந்து நடத்துவாரு. கிழக்கிந்திய கம்பெனியுடைய கடைசி தலைமை ஆளுநர் யாருன்னு கேட்டா லார்ட் கன்னிங் பிரபு அவர்கள் தான் கிழக்கிந்திய கம்பெனி அதாவது ஈஸ்ட் இந்திய கம்பெனியுடைய கடைசி ஆளுநரா இருந்திருக்காரு. இந்தியாவுடைய ஒவ்வொரு மாகாணத்திலையும் கல்வித்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா லார்ட் டல்ஹௌசி அவர்கள். ஜெனரல் ஸ்வாட் பங்கேற்ற போர் அப்படிங்கிறது வந்து 4ஆம் மைசூர் போர்ல தான் ஜெனரல் ஸ்வாட் வந்து பங்கேற்றிருக்காரு. இந்தியாவுடைய அலுவல் மொழியாக ஆங்கிலம் மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ? 1835. மீரட் பகுதி கலகத்தில் ஈடுபட்ட புரட்சிக்காரர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கீழ்கண்ட எந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர்? அதாவது பேரக்பூர்ல இருந்து அதாவது மீரட்ல இருந்து டெல்லி வரைக்கும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடைப்பயணம் மேற்கொண்டு செப்பாய்ஸ்களை எல்லாம் அங்கிருந்து அழைச்சு கொண்டு வருவாங்க இல்லையா. அதாவது மங்கள் பாண்டே அவர்களை தூக்குல போட்டவொன்னே மீரட்ல இருந்து டெல்லிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நடந்தே வருவாங்க. அப்ப இருந்த ஆளுநரால் அது என்ன பண்ண முடியாது, அந்த அவங்களுடைய மார்ச் இங்க நடக்கிறத வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது பார்த்துருப்பீங்க கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 நல்ல டீட்டெயிலாக படிச்சீங்க அப்படின்னா அதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு அட்டன் பண்ணலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் படிங்க, நிறைய கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.